அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இல்லைனா திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலை 3 மணிக்கு கண்டிப்பாக லைவ் போடுற மாதிரி இருக்குது. அதை பார்த்து பலனடைங்க. அதில் உங்களோட சுய ஜாதக விவரங்களை போட்டிங்கன்னா லைவில் ப்ரெடிக்ஷன்ஸ்க்காக சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஆ, சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஷார்ட்ஸும் சின்ன சின்ன வீடியோஸ் நெறைய போடுறதா இருக்கு. குறிப்பா இப்பயே இந்த 3 பெரிய வீடியோவ 3ஆ போடுறதுக்கு விருப்பப்படுற மாதிரி இருக்கு. அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க சேனல்ல எந்த சைஸ்ல வீடியோ வந்தாலும் பார்க்குற மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இன்னைக்கு தேதியில பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20/4/2025 விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதி மாலை 7:01 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு அஷ்டமி திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் பகல் 11:48 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு உத்திராட நட்சத்திரம் இருக்கு. சித்த யோகமோ அமிர்த யோகமோ கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு. இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் 5:53க்கும் சூரியன் மறைவு மாலை 6:22க்கும் இருக்கு. நல்ல நேரம் காலையில் 7:30 முதல் 8:30 வரை இருக்கு. மாலை 3 மணி முதல் 4 மணி வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:30 முதல் 11:30 வரை இருக்கு. பகல் 1:30 முதல் 2:30 வரை இருக்கு. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை 4:48லேருந்து 6:22 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் பகல் 12:07லேருந்து 1:41 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா 3:15 பகல்லேருந்து 4:48 வரைக்கும் இருக்கு. இப்போது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக கொண்டு போக வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா வர கிரக பயிற்சிகள் எல்லாமே சாதகமாக இருக்கிற மாதிரி பரிகாரங்கள் செய்ய வேண்டியது நல்லதாக இருக்கும். ஒரு சில ராசிகளுக்கு சனிக்குண்டான பரிகாரமும், ஒரு சில ராசிக்கு குருக்குண்டான பரிகாரமும் செய்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில ராசிகள் கண்டிப்பாக ராகு கேதுக்கு பண்ணுற மாதிரி இருக்குது. அது பல ராசிகளுக்கு பொருந்துது. சுயஜாதகம் பார்த்து பலனடைகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு விருப்பம், ரிஷப ராசிக்கு சந்தோஷம், மிதுன ராசிக்கு அன்பு, கடக ராசிக்கு அன்பு, சிம்ம ராசிக்கு இரக்கம், கன்னி ராசிக்கு அசதி, துலாம் ராசிக்கு சங்கடம், விருச்சிக ராசிக்கு வரவு, தனுஷ் ராசிக்கு துணிவு, மகர ராசிக்கு வரவு, கும்ப ராசிக்கு அமைதி, மீன ராசிக்கு ஆரோக்கியம். இப்போ கிரகநிலைகளை பார்த்து நம்ம சில விஷயங்கள் பொதுவான பலன்களை ஒற்றை வார்த்தை ராசி பலன் இருக்கு. இப்போ விரிவான ராசி பலன் கிரகநிலைகளை தீர்க்கமாக ஆராயும் போது இன்னைக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியிலையும், குரு அதாவது 2ஆம் இடமான ரிஷப ராசியில் இருக்காரு. 4ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல கேதுவும், 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும், 12ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனி இருக்கிறதும் உங்களுக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது. பொறுப்புகள் நிறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் ஆதாயம் தரக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும். பசங்க வழியில் நல்ல செய்திகள் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட பேச்சு நல்லாவே இருக்கும். சாதுரியமாகவும் சாமர்த்தியாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் வளர்ச்சிகள் அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உறவினர்கள் வழியில் இருந்த பிரச்சனைகள் குறையும். எதிர்பாராத உதவி கிடைக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் பொறுமையாக நாளை கொண்டு போனீங்கன்னா இந்த நாள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. உங்களோட மனநிலை தெளிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பதட்டத்தை மட்டும் கொஞ்சம் குறைங்க, மற்றதெல்லாம் சாதகமாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில கடினமான சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்களோட வேலைகளை தவறுகள் இல்லாமல் திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட ஈகோவோ கொஞ்சம் சில பிரச்சனைகளோ தொலைக்கிட்ட மனசு விட்டு பேசுகிறாமல் ஒதுங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. அது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்காமல் பார்த்துக்கிட்டாலே போதும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள்னால செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு எடுக்கிறது நல்லது.
மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. கொஞ்சம் கலவையான நாளா மேஷ ராசிக்கு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு ராசியிலே குருவும், 3ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமும், 5ஆம் இடத்துல கேதுவும், 10ஆம் 8ஆம் இடத்துல சந்திரனும் இருக்கிறதும், 11ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனி இருக்கிறதும், 12ஆம் இடத்துல சூரியன் உச்சமா இருக்கிறதும், பதட்டமும் கொஞ்சம் குழப்பமும் தான் இருக்கு. சூரியனும் சரியில்ல, சந்திரனும் சரியில்ல, கேதுவும் சரியில்ல. அப்படி இருக்கும்போது மனச கொஞ்சம் கவனமா வச்சுக்க வேண்டியது அவசியமா தான் இருக்கு. மனசுல குடும்பத்திலயும் சரி, அ தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கு. மாலை அ சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். செய்யக்கூடிய செயல்கள்ல தாமதமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தொழில் சம்பந்தமா புதிய அ முயற்சிகள எதுவும் செய்றதா இருந்தாலும், நாளைக்கு தள்ளி வச்சுக்கங்க. திங்கட்கிழமை வச்சுக்கங்க. இன்னைக்கு எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லது. மனச அமைதியா வச்சுக்கிட்டு சமநிலையில வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாருக்கும். நண்பர்களும் கூட இருக்கிறவங்களும் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள தரமா செய்ய முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு அ தவறுகள் இல்லாம திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். திறமையா உங்களோட வேலைகள சுறுசுறுப்பா செய்ய வேண்டியது அவசியம். மந்த நிலை இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இனிமையா பேசுறது வேண்டிய நாளா இருக்கு. மனசு விட்டு பேசுங்க. சில விஷயங்கள அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்றது நல்லதா இருக்கும். உறவுல பிணைப்பை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பணப்பற்றாக்குறை, செலவுகள் அதிகமா இருக்கு. விரயமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனசுல இருக்க குழப்பத்தினால பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பதட்டமும், குழப்பம் தான் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய பிரச்சனை. நல்லா ஓய்வு எடுக்கிறது நல்லது. முடிச்ச அளவுக்கு மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்களுக்கு ராசியில ஒரு கிரகமும் இல்ல. 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமா இருக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். 4ஆம் இடத்துல கேதுவும், 10ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனி, 11ஆம் இடத்துல சூரியன் உச்சம், 12ஆம் இடத்துல குரு. இது வித்தியாசமான கலவை. சந்திரன் பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல இருக்கிறது அமோகமான விஷயங்கள் நெறையவே இருக்கு. சுப செலவுகள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு செலவு கொஞ்சம் சோம்பேறித்தனமா இல்லாம நாள ஜாலியா நாள கொண்டு போறது நல்லது. மாலைக்கு மேல கொஞ்சம் பதட்டமும், குழப்பமும் இருக்கிற மாதிரி இருக்கும். நிதானமா இருந்தீங்கன்னா நல்லது. பேசும்போது தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துட்டுங்க. முடிச்ச அளவுக்கு பயணங்கள்லயும் கவனம். ஆனா, இன்னைக்கு நாள் கொஞ்சம் சாதகமா தான் இருக்கும். மாலை நேரத்தில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பிரார்த்தனை செய்றது மனசுக்கு அமைதிய தரா மாதிரி இருக்கும். தெளிவா நாள கொண்டு போறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட நேர்மையான அணுகுமுறை சாதகமான பலனை தரும். பணியில உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. வேலைகள்லாம் கரெக்ட்டா நடக்கும். மாலை 6 மணிக்கு மேல கொஞ்சம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முயற்சி செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, அ காலையிலலாம் நல்லா ஜாலியா பேசி பழகுற மாதிரி இருக்கு. மாலையில ஏதோ ஒரு நெருப்போ, விஷயமோ எரியாம பார்த்துக்கிறது நல்லது. எந்த ஒரு வாக்குவாதமும், விவாதமும் இல்லாம மாலைக்கு மேல கொண்டு போங்க. காலையிலலாம் நல்ல ஒரு புரிதலும், பிணைப்பும் நல்லாவே இருக்கும். எந்த குறைபாடும் இல்லாத நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்கு. செலவுகள் அதிகமா இருக்கிற மாரி தான் இருக்கு. ஆனா, கொஞ்சம் பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். ஆ வெளியில எங்கேயாவது போனீங்கன்னா, பணத்த பார்த்து கவனமா யூஸ் பண்ண வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உங்களோட ஆரோக்கியத்தில பெருசா எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனாலும் மாலையிலிருந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறதும், மனச தெளிவா வச்சுக்கிறதும் நல்லது. அடுத்த ராசி கடகராசி. உங்களுக்கு கிரக நிலைகள்ல பார்த்தீங்கன்னா, ராசியில செவ்வாய் நீச்சம், 3ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல சந்திரன், ஆ 9ஆம் இடத்துல ஆ புதன், ராகு, சுக்கிரன், சனி, 10ஆம் இடத்துல சூரியன், 11ஆம் இடத்துல குரு. ஒரு அமோகமான கொண்டாட்டமான ஒரு நாளா தான் இருக்கு. எந்த காரியத்தையும் ஆ கொஞ்சம் பதட்டமும், குழப்பமும் இருந்தாலும் தைரியமா செஞ்சு முடிக்கிற விஷயமா தான் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாரி தான் இருக்கும். பசங்க வழியில சின்ன மனசங்கடங்கள் ஏற்படும். வியாபார விஷயமா பெரிய மனிதர்களோட தொடர்பு கிடைக்கும். உறவினர்கள் வழியில நல்ல ஒரு உதவியும், நல்ல ஒரு பலனும் கிடைக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு புத்திசாலித்தனமா இன்னைக்கு நாள செய்ய வேண்டியது அவசியம். பொறுமை கொஞ்சம் தேவை. வேகம் இருக்கலாம். ஆனா விவேகமா இருக்கிறது நல்லது.
நல்லது. அ முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இன்னைக்கு பாசிட்டிவான ஆட்டிட்யூட் ம் வச்சுக்கிட்டு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. இருந்தாலும் ம் முறையா உங்களோட தொழில கவனமா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் இல்லாம பார்த்துக்கங்க. நிதானமா செயல்கள கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஜாலியா இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு மனசு விட்டு உண்மையா பேசி 2 பேருக்குள்ளயும் இனிமையான தருணங்கள அதிகமா அனுபவிக்க முயற்சி செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. இருந்தாலும் சந்தோஷத்துக்கான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு. சேமிப்பு கரையாம பார்த்துக்கிறது மட்டும் போதும். முடிஞ்ச அளவுக்கு நிதி சம்மந்தமான விஷயங்கள்ல எந்த ஒரு முடிவும் பெருசா எடுக்காம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெருசா பாதிப்பு இல்ல. உங்களோட உறுதியும், ஆற்றலும் ஆரோக்கியத்த சிறப்பா தான் வச்சிருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. முடிஞ்சா ஓய்வெடுங்க. ரிலாக்ஸ்டா இருங்க. மனச அமைதியா வச்சுக்கிட்டு ஜாலியாவும் நாள சந்தோஷமா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேதுவும், ஆ 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதும், சந்திரன் இருக்கிறதும், 8ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனி இருக்கிறதும், 9ஆம் இடத்துல சூரியனும், 10ஆம் இடத்துல குருவும், 12ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமா இருக்கிறாரு. கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள். பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கு. குழப்பமும், கவலையும் உங்கள ஒட்டிக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அ எந்த ஒரு சூழ்நிலையும் பொறுமையா, பொறுப்போட கையாள வேண்டியது அவசியம். வியாபாரத்துல இழப்புகள தவிர்க்கிறதுக்கு பொறுப்போட செயல்பட வேண்டியது அவசியம். பூர்வீக சொத்துக்களால கொஞ்சம் பலன்கள் உண்டு. சிலருக்கு லாபமும் இருக்கும், சிலருக்கு நஷ்டமும் இருக்கும். கவனம். சில சௌகரியங்கள விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்கு. நண்பர்கள் கூட இருக்கிறவங்களோட ஆலோசனை பெற்று நாள அமைதியா கொண்டு போக முயற்சி செய்யுங்க. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பதட்டம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு. திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா பெரிய பாதிப்புலாம் இல்லாம இருக்கும். ஆ எந்த ஒரு செயலை செய்யும்போதும் நிதானமாவும், அ கவ அ கவனமாவும் செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். பதட்டப்படாதீங்க. நாள கேஷுவலா கொண்டு போக முயற்சி செய்யுங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உறவுல நல்ல ஒரு அ பாதிப்பு இல்லாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். உங்களோட மனக்குழப்பம் உறவுல பிரச்சனை ஏற்படுத்தாம பார்த்துக்கங்க. தெளிவா உங்களோட கருத்துக்கள எடுத்து சொல்றது நல்லது. அவங்க மேல திணிக்காதீங்க. நாள சொதப்பாம நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் கலந்தா மாரி தான் இருக்கு. அ முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்துக்காக செலவு செய்ற மாதிரி தேவையில்லாத செலவுகளா இருந்தாலும், அத கட்டாயமா செய்ய வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் செலவுகள கண்காணிச்சிங்கன்னா, நிதி நிலைமையில பிரச்சனை இல்லாம பார்த்துக்க முடியும். பண ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, உடல் உழைப்பு காரணமா உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கால் வலி, முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வு எடுக்கிறது நல்லது. மனச அமைதியா வச்சுக்கங்க. பசங்களோடையும், குடும்பத்தோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்களுக்கு ராசியிலே கேதுவும் 7ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனியும் 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும், ஆ 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல குருவும், 11ஆம் இடத்துல செவ்வாயும். அ முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்களே மகிழ்ச்சியா வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆ நவீன பொருட்கள் வாங்குற முயற்சிகள்ல நல்ல ஒரு பலன் தர மாதிரி இருக்கும். ஆனா, பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்பட எல்லாரையும் அனுசரிச்சு போறது, விட்டு குடுத்து போறது நல்லது. புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அவங்களால அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ம். கொஞ்சம் சாதகமான நாளா தான் இருக்கு. தெய்வீக காரியங்கள்ல ஈடுபட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு இனிமையாவே போக வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட உறுதியும், நம்பிக்கையும் அவசியமா இருக்கணும். அப்பதான் உங்களோட இலக்குகள ஈஸியா அடைய முடியும். தொழில பொறுத்தளவுக்கு சிறப்பான வளர்ச்சி பெறணும்னா, கரெக்ட்டா உங்களோட வேலைகள திறமையா, துல்லியமா திட்டமிட்டு செஞ்சு, சாதகமா நாள கொண்டு போக முயற்சி செய்றது நல்லது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. ம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்ட நட்பா பகிர்ந்துக்கிட்டு, அன்பா, பாசமா இருந்தீங்கன்னா, நாள் உங்களுக்கு இனிமையாவே போகும். உறவுல அன்பும், மகிழ்ச்சியும் பெருகுற மாதிரி இருக்கு. அ செலவுகளையும், பண விஷயத்தையும் தொணக்கிட்ட பகிர்ந்துக்காம இருக்கிறது நல்லது. அ அ பணம் சம்மந்தமான விஷயத்துல பார்த்தீங்கன்னா, பணத்துக்கு வரவு இருக்கு. ஆனா, பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நாள பொறுப்பா செலவுகள கையாள வேண்டியது அவசியமா இருக்கும்.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு அ கொஞ்சம் பதட்டமும், குழப்பமும் இல்லாம நாள தெளிவான சிந்தனைகளோட கொண்டு போங்க. தெளிவா செயல்பட்டீங்கன்னா, சாதகமான நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. எந்த குறைபாடும் கிடையாது. நாள அமைதியா கொண்டு போனீங்கன்னா நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு சுறுசுறுப்பான நாளா இருக்கு. சந்தோஷமான நாளா இருக்கு. பணவரவு தாராளமா இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தாரோட இந்த கருத்து வேறுபாடுகள் குறையிற மாதிரி இருக்கு. உங்களோட ராசியிலருந்து 3ஆம் இடத்துல அ சந்திரனும், 6ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனியும், 7ஆம் இடத்துல சூரியனும், 8ஆம் இடத்துல குருவும், 10ஆம் இடத்துல அ செவ்வாயும், 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்குது. கொஞ்சம் சுகவாசியான வாழ்க்கை தான். ஜாலியா நாள கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரம் விஷயமா வெளியிடங்களுக்கு போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நண்பர்கள் மூலியமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உறவினர்கள் வழியில சுப செய்திகள் வரா மாதிரி இருக்கு. ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு சந்தோஷத்த தரா மாதிரி இருக்கும். ஆ நீங்க திருப்தியாவும் இந்த நாள ஆ அ நல்ல பலன் பெறவும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளா தான் இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு அ முடிஞ்ச அளவுக்கு தொழில்ல கவனமா செய்யுங்க. கஸ்டமர் கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. வருமானம் ரெட்டிப்பா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஜாலியா தனக்கூட மனசு விட்டு பேசுங்க. சில விஷயங்கள பகிர்ந்துக்கிறது நல்லது. இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு. மனசு விட்டு பேசி நாள எதிர்காலத்துக்கு உண்டான வகையில முடிவெடுக்கிறதுக்கும், திட்டம் எடுக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவுகள் இருக்கு. சந்தோஷத்துக்கான செலவுகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் செலவுகள கட்டுப்படுத்துனீங்கன்னா, அதிக அளவில சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. உங்களோட மனசும், புத்தியும் தெளிவா இருக்கு. சிந்தனைகள் நல்லா இருக்கு. அ ஆரோக்கியமும் நல்லாவே இருக்கும். எந்த குறைபாடும் இல்லாத நாளா தான் போகும். இன்னைக்கு நாள சரியா எதிர்காலத்துக்கு உண்டான வகையில பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு ஆ கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நாள். 2ஆம் இடத்துல சந்திரனும், 5ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனி, 6ஆம் இடத்துல சூரியன், 7ஆம் இடத்துல குரு, ஆ 9ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல கேது இருக்கிறது. வித்தியாசமான கலவையான நாளா இருக்கு. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். பதட்டம் கொஞ்சம் இருக்கவே இருக்கு. ஆ வியாபாரத்துல கூட்டாளிகளால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சேமிப்பு குறையாம பார்த்துக்குங்க. சிக்கனமா செயல்பட்டீங்கன்னா பணப்பற்றாக்குறைய தவிர்க்க முடியும். அதே மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும், ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்றது நல்லது. சில சில சௌகரியங்கள விட்டு குடுத்து, உங்களுக்கு ஏத்த மாதிரி நாள கொண்டு போனீங்கன்னா, அனுசரிச்சு போனீங்கன்னா, நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். தடை இருக்கு. ஆனா, திட்டமிட்டு செயல்பட்டா அத சமாளிக்க வாய்ப்புகளும் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட கவனக்குறைவால தொழில்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தவறுகள் இல்லாம உங்களோட வேலைகள சிறப்பா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே முடிவு பண்ணி, இன்னைக்கு இத செய்யணும், செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணி, நாள கரெக்ட்டா செஞ்சு முடிச்சீங்கன்னா, சாதகமான பலன் உண்டு. தொழில கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உறவுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. கடுமையாலாம் நடந்துக்காதீங்க. மனசு விட்டு பேசுங்க. உங்களோட பிரச்சனைகள பேசி தீர்க்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது நல்லது. அமைதியும், நிதானமும் இருந்தா கூட இன்னைக்கு சமரசமான பேச்சுவார்த்தை நடக்கும். இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்பு உண்டு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ முடிஞ்ச அளவுக்கு கவனமாவும், சாதுரியமாவும் பணத்த செலவு செய்ய வேண்டியது அவசியம். பணத்த கையாள வேண்டியதும் அவசியமா இருக்கு. வீண் விரயங்கள் ஆகாம பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, ரிலாக்ஸ்டா இருங்க, மனச அமைதியா வச்சுக்கிட்டு ஜாலியா நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி தனுசு ராசி. உங்களுக்கு ராசியிலேயே சந்திரனும், 4ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனியும், 5ஆம் இடத்துல சூரியன், 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம், 10ஆம் இடத்துல கேது இருக்கிறது. ம ஒரு டிப்பிக்கலான ஒரு நாளா தான் இருக்கு. நல்லதும் கெட்டதும் கலந்த மாரி இருக்கும். சுப செலவுகள் நெறைய இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூட பிறந்தவங்களால அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சில மாற்றங்களும், பயணங்களும் நெறையவே இருக்கு. தொண்டு நடவடிக்கைகள், அதாவது உங்களோட தெளிவான மனசு சில தொண்டு ந அ நடவடிக்கை செய்ய துணிஞ்சு, அதனால மகிழ்ச்சிகள் ஏற்படும். இன்னைக்கு சாதாரண
செய்யக்கூடிய வேலைகள்ல கூட கொஞ்சம் உங்களோட தாமதங்கள் தெரியிற மாரி தான் இருக்கு. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. புதிய முயற்சிகள்ல தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. சாதகமான பலன் உண்டு. கலவையான நாளா இருக்கு. சிந்திச்சு செயல்பட்டா இந்த நாள் உங்களுடையது. தொழில பொறுத்தளவுக்கு சில சவால்கள சந்திக்கிற மாரி தான் இருக்கு. உங்களோட வேலைகள கரெக்ட்டா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நல்லது. அடுத்தவங்கள நம்பி பொறுப்ப குடுக்க வேண்டாம். அது பிரச்சனையில கொண்டு போய் முடியிற மாதிரி இருக்கும். கவனமா வேலைகள செய்ய வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பேசும்போது வார்த்தைகள கொஞ்சம் கவனம். வார்த்தைகள்ல நிதானமும், பொறுமையும் தேவை. அமைதியா இருந்தீங்கன்னா, இன்னைக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். எந்த ஒரு வாக்குவாதமும், விவாதமும் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வ நி வரவு கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி அ பணத்த தக்க வச்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. செலவுகள கையாளும்போது பார்த்து செய்யுங்க. வீண் விரயம் பண்ணாம பார்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு வர பணத்த முக்கியமா சேமிச்சீங்கன்னா, சாதகமான பலன் உண்டு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வு எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. மனச கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. ஆரோக்கியத்தையும் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு ராசியிலருந்து 3ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனி, 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல செவ்வாய், ஆ 9ஆம் இடத்துல கேதுவும், 12ஆம் இடத்துல சந்திரனும் இருக்குது. ஒரு கலவையா ஒரு நாளா இருக்கு. மனசுல நெறைய மாற்றங்களும், குழப்பங்களும், பதட்டங்களும் இருக்கு. திண்டாடாதீங்க. நிதானமா செயல்பட வேண்டியது அவசியம். கூட பொறந்தவங்க ஆதரவா இருப்பாங்க. சிலருக்கு புதிய வேலைவாய்ப்புக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவினர்களால மகிழ்ச்சி தரும். ஆனா செலவுகளும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலனை தராம தான் இருக்கு. பசங்க உங்களுக்கு பெருமை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. தன்னம்பிக்கையோட இன்னைக்கு நாள கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. பண விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு எடுக்க உதவக்கூடிய வகையில முடிவுகளை இன்னைக்கு எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு எந்த ஒரு அ பதட்டமும் இல்லாம கொஞ்சம் செலவுகள் மட்டும் அதிகமா இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஆ மத்தபடி தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிற மாரி தான் இருக்கும். ஆ கஸ்டமர்களோட ஆதரவும், பாராட்டும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. செலவுகள் ஆக வாய்ப்புகள் அதிகமா தான் இருக்கு. துணையோட வெளியிடங்களுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு திருப்திய ஏற்படுத்தி குடுக்கும். கொஞ்சம் செலவுகள பார்த்து கையாண்டீங்கன்னா, அத்தியாவசிய செலவுகள கையாண்டீங்கன்னா, சாதகமான பலனா தான் போகும். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஆரோக்கிய பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனா செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். அ தொழில்ல மட்டும் பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். குடும்பத்துக்காக செலவு செய்றத கணக்கு பார்க்காம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் இல்ல. சாப்பாட மட்டும் கொஞ்சம் பார்த்து சாப்பிடுறது, நேரத்துக்கு சாப்பிடுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கு தொழில்ல கொஞ்சம் மந்தமான நிலை இருக்கிற மாதிரி இருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனியும், 3ஆம் இடத்துல சூரியனும், 4ஆம் இடத்துல குருவும், 6ஆம் இடத்துல செவ்வாயும், 8ஆம் இடத்துல கேதுவும், 10ஆம் இடத்துல சந்திரனும் இருக்கும்போது, கொஞ்சம் கவனமா செயல்கள செய்றது நல்லது. எந்த ஒரு பதட்டம் இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. தனுசு ராசியில சந்திரன் இருக்கிறது 11ஆம் இடத்துல இருக்கு. வரவுகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. புதிய புதிய பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. கூட பிறந்தவங்களோட இந்த மனஸ்தாபங்கள் விலகும். சில தடைப்பட்ட சுபகாரியங்கள்ல முன்னேற்றம் நிறையவே இருக்கு. பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சாதகமான பலன்கள் நிறைய இருக்கு. திறமையா சிறப்பா திட்டமிட்டீங்கன்னா, நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். ஆற்றலும் உறுதியும் நிறையவே இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள விரைவா முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்களோட பணிகள ஈஸியா கையாள உங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கையும், உறுதியும் நல்ல ஒரு உதவியாவே இருக்கும். செய்ற வேலைகள் எல்லாமே சாதகமான பலனை தரும். நல்ல ஒரு வகையில சூழ்நிலைகள் சாதகமாவே இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தம்பதிக்குள்ள நல்ல ஒரு பரஸ்பர மரியாதை தெரியும். 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதலும், அந்யோன்யமும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு. சந்தோஷமா நாள மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது.
பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆற்றல் இருக்கு. வரவும் நல்லாவே இருக்கு. எதிர்பாராத வகையில பண வரவு இருக்கிற மாதிரி இருக்கு. அத சேமிக்கிறது நல்லது. எதிர்காலத்துக்கு உண்டான முதலீடுல கரெக்ட்டா பிளான் பண்ணி சேமிச்சீங்கன்னா, சாதகமான பலன் உண்டு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உறுதியும், நம்பிக்கையான மனநிலை காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாம ஜாலியா நாள என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசினா மீன ராசி. உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில சோர்வு ஏற்படுற மாதிரி இருக்கு. கொஞ்ச நாளாவே ஏதோ ஒரு குழப்பமான மனநிலையில தான் இருந்துகிட்டு இருக்கீங்க. புதன், ராகு, சுக்கிரன், சனி ஒண்ணா இருக்கதும் 2ஆம் இடத்துல சூரியனும், 3ஆம் இடத்துல குருவும், 5ஆம் இடத்துல செவ்வாயும், 7ஆம் இடத்துல கேதுவும், 10ஆம் இடத்துல சந்திரனும் வியாபாரத்த தவிர மத்த விஷயம்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிற மாரி தான் இருக்கு. செலவுகள் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் பார்த்தீங்கன்னா, லேட்டா கிடைக்கிறது பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில லாபம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. பழைய கடன்கள் வியாபாரத்தில பைசல் ஆகுற வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு அவ்வளோ ஈஸியா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட முடியாது. கவனமாவும், கடினமாவும், உறுதியாவும் நாள கொண்டு போ வேண்டியது அவசியம். சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பலன் தரனால தான் எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. வேலை அதிகமா இருந்தாலும் தொழில்லயும் சரி, வேலையிலயும் சரி முறையான திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு வேலைகள சிறப்பா முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம போகும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, அ அம்மாவோட கொஞ்சம் பா பார்த்து பேசுறது நல்லது. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. சூழ்நிலையா உங்களோட சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள பக்குவமா கையாண்டீங்கன்னா, 2 பேருக்குள்ளேயும் இனிமையான தருணங்கள் இருக்கத்தான் செய்யும். பாதிப்பு இல்லாம கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவும் இருக்கு, செலவுகளும் இருக்கிற மாரி தான் இருக்கு. செலவுகள கொஞ்சம் கவனமா செய்ய வேண்டியது அவசியம். சேமிக்கலனாலும் பரவால்ல, விரயமாகாம பார்த்துக்கங்க. ஆ ஏன்னா குறிப்பா வீட்ல மருத்துவ செலவுகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல்நலம் கொஞ்சம் பாதிப்பா இருக்கு. உங்களுக்கு பெருசா பாதிப்பு இல்லனாலும், கவனமா ஆரோக்கியத்த பார்த்துக்க வேண்டியது அவசியம். பதட்டத்த குறைக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பண்ணுங்க. அடுத்தடுத்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் தான் நிறைய வரும். ஏன்னா இன்னைக்கு இந்த வீடியோவையே 3ஆவோ 4ஆவோ போட விருப்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, வியூஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். லைவ்க்கு வேணும்னா உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ராசியெல்லாம் அதிகமாக யாரெல்லாம் கமெண்ட் வரீங்களோ அவங்க என்னோட அதாவது அடுத்த மீடியான இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிவிட்டு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு லைவ் ஆரம்பிக்கும் போதோ அந்த லைவோட லிங்க் அனுப்பப்படும். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் எண் ஆல்ரெடி இருக்குது. நன்றி, வணக்கம்.